நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மிளகு குழம்பு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து வாசனை வந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துட்டு பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அது கூட 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தில் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு மிளகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் அது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க பொடி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெடி.